ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இது முழுக்க முழுக்க கேக் சம்மந்தமான வீடியோ தான். இதில் நான் கப் கேக் பேக் பண்ணி எடுத்து அதுக்கு பட்டர் க்ரீமில் ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். அது எப்படி செய்யலாமன்ற ஒரு ஐடியாக்காக தான் இதை எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் 11 டிசைன் நான் போட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடலாம். நான் இது சாம்பிளுக்கு எடுத்தது தானே. இப்போ ஒரு பர்த்டேக்கு நாங்கள் கப் கேக் வைக்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் நிறைய டிசைன்ஸ் போட்டு வைக்கலாம். இது சின்ன பிள்ளைகளோட பர்த்டேக்கு தான் கூடுதலாக வைக்கிறது. அதுங்களோட விருப்பத்துக்கிட்ட மாதிரி நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதில் நான் கப்புக்குள்ளே பட்டர் பூசி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு கேக் அடித்த மாவை அந்த கப்பிൻ്റെ முக்கால்வாசிக்கு விட வேணும். அப்போ தான் அது பேக் ஆகி வரைக்கும் அந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் கேக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. நான் கலர் குழச்சி வச்சுருக்கிறேன். பிளான் பண்ணி என்னென்ன கலர் போடலாமண்டு. இதில் இருக்கிற நோசல்ஸ் எல்லாம் என்னட்ட இருக்கிறது. நான் இது வேறு வேறையாக கொமாண்ட் பண்ணி எடுத்தது. ஒன்று சின்ன சைஸ் நோசல்ஸ், மற்றது பெரிய சைஸ் நோசல்ஸ். இது பெரிய சைஸ், அந்த பெரிய பூக்கள் செய்கிறதுக்கு. மற்றது இந்த ஒரு பேக்லேயே நான் நொசல்ஸை மாற்றி மாற்றி டிசைன் போட போகிறேன்.
ஓகே, இதில் எல்லா டிசைன்ஸும் போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு சிலதுக்கு நான் முத்து வச்சுருக்கிறேன் வடிவுக்காக. மற்றது இது வந்து நாங்கள் அந்த கப் கேக் ஸ்டாண்ட் வந்து கடையில் கட்டாயம் வேண்டோன்னு இல்லை, நாங்களும் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு பிளான் தான் இது. இப்போ நாங்களோட வீட்டில் வடிவான பிளேட்ஸை வச்சு செய்யலாம், மற்றது ஹார்ட் போட்டை வச்சு செய்யலாம். முடிஞ்சால் நான் செய்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்படி நாங்கள் வேறு வேறு டிசைன்ஸ் போட்டுட்டு சின்ன பிள்ளையோட பர்த்டே கேக்கு பக்கத்தில் ஸ்டாண்டில் வைக்கக்குள்ள வடிவாக இருக்கும் பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய்.